ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்போதும் ப்ரெட்டில் தான் அல்வா செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ரஸ்க்கு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கல்யாண வீடுகளெல்லாம் மேக்ஸிமம் ரஸ்க்கு வச்சு தான் அல்வா செய்வாங்க. தேவையான அளவு ரஸ்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மத்துக்கட்டை வச்சு அதை தூள் தூளாக நுணுக்கி எடுத்துக்கோங்க. நுணுக்கின ரஸ்க்கு தூள் எனக்கு 4 கப்பு வந்துருக்குது. நல்லா நுணுக்கினதுக்கு அப்புறம் அதை இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஜீனி சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கப்பு அப்படி இல்லைன்னா டம்ளர் எதுலையாவது ஒன்றில் எடுத்து இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. தூள் 4 கப்பு வந்திருக்கு. இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு வாட்டி வறுத்து விட்டுருங்க. நல்லா வாசனை வரும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில். அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். வறுத்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து அதே கடாயில் 1.5 கப் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துருக்குறேன். ரஸ்கில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும், அதனால் நான் ஜீனி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். 1.5 கப் ஜீனிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஜீனி கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். இதுக்கு பாகுபதம்லாம் செக் பண்ண தேவையில்லைங்க. கொதிச்சு வந்தாலே போதும். ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஜீனி பாகு ஒரு நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரஸ்க்கு தூளை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து கலந்து விடுங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, டக்குன்னு செஞ்சிடலாம். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ரொம்ப நெய் சேர்க்கவும் தேவையில்லை, கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டாலே போதும். அப்படி இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் ஏதாவது வாசனை இல்லாத குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெய் எதை வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. வாசனை இல்லாத குக்கிங் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், ரெடி ஆகிடும். ப்ரெட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ரஸ்க்கு வச்சு கூட ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாங்க. டக்குன்னு ஒரு ஸ்வீட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரஸ்க் அல்வா ரெடி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட் இல்லாத டயத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.